அக்கா இன்னைக்கு எப்படியாவது உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமாடா தங்கச்சி, கண்டுபிடிச்சே ஆகணும். இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என் மருமகளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என் மகன் ஆசீர்வாதத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான். எப்படியாவது ரூபிக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம 2 பேரும் கண்டுபிடிச்சே ஆகணும்டா. கண்டுபிடிச்சிடலாம்க்கா, பயப்படாதங்க. சேகரே, தம்பி சேகரே, இங்க வாளே. என்னல பண்ணியா? கல்யாணம் பேசிக்க மாட்டா. மூஞ்சில இருந்து சிரிப்பு பூரா பாதாளத்துக்கு போயிட்டு கல்யாணம் நின்னையில இருந்து ரொம்ப பிரகாசமான ஒளி வீசுது. அப்படி என்ன கல்யாணம் நின்னையில உனக்கு சந்தோஷம்? தெரியல, நீ சிரிச்சது எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் பேசின நாள்ல இருந்து எருமச்சாணிய மூஞ்சில அடிச்ச மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தா. எப்போ நின்னுச்சோ அந்த நேரத்துல இருந்து மூஞ்சில நல்ல சிரிப்பு வருது. ஏலே, எது முக்கியமான வேலையில இருந்தியோ? விளையாடல, நீ நல்லா விளையாடு. உன் வாழ்க்கையே விளையாட்ட போயிட்டு இருக்கே நீ. எனக்கு அம்மைக்கு ஒரே கவலையா இருக்கு, நீ விளையாண்டுட்டு திரி. ஆமலே, என்ன 4-5 வருஷம் கழிச்சு முடிச்சா பொண்ணு எங்க இருந்து கிடைக்கும்? இப்பவே பொண்ணு கிடைக்க பெரும்பாடா இருக்கு. என்ன 4 வருஷம் கழிச்சு போய் பொண்ணு கேட்டா கிழவன் ஆயிட்டான்னு சொல்லுவாள்வே. இதுல உனக்கு 4 வருஷம் கழிச்சு நான் பொண்ணு தேடி தெரியும் போல. என்னது ரெடியா இருக்கா? ஏலே, உன் பேச்சே சரியில்லை. மனசுல எங்கனையாவது மண்டை கொண்டையில வச்சுட்டு பேசுனேன்னு வச்சுக்க, தம்பி நீ கூட பார்க்க மாட்டேன். அந்த குடுமிக்காரிக்கே கல்யாணம் நடக்க போகுது. உன் கல்யாணத்தை கெடுக்கணும்னு பார்த்தவெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு போறா. உனக்கு கல்யாணம் முடிக்கணுங்க நினைப்பே இல்ல. கேட்டா என்ன 4 வருஷம் கழிக்கிட்டுங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்காளே நீ? ஏலே, பொங்கல் வருதுல ஞாபகம்லையோ? முன்னாலெல்லாம் பொங்கல் வருதுன்னா போதும், வீட்டுல எவ்வளவு வேலை பார்த்து தெரியுவா நீ. இப்போ நானே கூப்பிட்டு வேலை சொல்லனாலும் எது கூப்பிட்டான்னு கேள்வி. இங்க பார், ஒழுங்கா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும். பொங்கல் வந்தாச்சு, வீட்டை சுத்தம் பண்ணாமலாம் பொங்கல் வைக்க முடியாது. இல்ல, வீட்டை மட்டும் இல்ல, மாட்டு வரையும் சுத்தம் பண்ணணும், மாட்டு வரையும் சுத்தம் பண்ணணும். அடுத்த நாள் மாட்டு பொங்கலா இருக்கு. சரில, அப்ப டக்கு பக்குன்னு அந்த ஒற்றை கம்பு எடுத்துட்டு வந்து முதல்ல ஒற்றை அடி. அக்கா தூத்து தள்ளிறியே, அதுக்கு மேல வீட்டை தொடச்சு விட்டுறலாம். எவளுக்கு பேதி இருக்குது? இவனுக்கு மட்டும் எவ்வளவு மூச்சு விட்டாலும் தெரிஞ்சிடும். அந்த குடுமி எதுக்கு இப்ப இங்க வர? ஏய், என்ன குடுமி? அது வந்து போகி வருதுல்ல, அதுக்கு குடுமில சூகல் தன்மை உள்ள. அடுத்த நாள் பொங்கல் வருதுல்ல, வருது. குடுமில பொங்கல் வைக்கணுமா? எப்பவுமே எல்லாத்தையும் குடுமில வைக்கணும்ங்கறீல, எதுக்கு? அதானே இப்ப தேவையில்லாம ஆடி தெரியுது. அத மட்டும் ஆட விடாம அறுத்துட்டா எல்லாம் சரியா வந்துரும். சேகர், நான் வாங்கிட்ட தான் பேச வந்தேன். சரி சாமி. ஏய், என்ன? அது வந்து எங்க வீட்ல பொங்கல் வரதுனால ஒற்றை அடிச்சு சுத்தம் பண்றோம். உங்க வீட்ல மட்டும் பொங்கல் வரல, ஊருக்கே தான் பொங்கல் வருது. எங்களுக்கு மட்டும் என்ன பொங்கல் வராம சுண்டலா வருது? எல்லாருக்கும் சேர்த்து தான் பொங்கல் வருது. இப்ப என்ன குடுமி? இல்ல, அதுக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணனும். அதான் சேகர்ட்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு கொண்டே ஆர்த்து பொங்கல் வச்சுப்படின்னு சொல்லிவிட்டேன். பொங்கல் வருதுன்னா உன் வீட்டை நீ சுத்தம் பண்ணு. என் தம்பி வந்து எதுக்கு கூப்பிட்டியா சுத்தம் பண்ண நீ? அவனை பார்த்தா அவனுக்கு வேலைக்கார மாதிரி தெரியுதோ? அதான் ஒருத்தன் வந்து புதுசா குடிமையில பூ வச்சுட்டு போயிருக்கானே, அவனை கூட வேண்டிதானே? அது என்ன பெருக்காக்கும் தொடக்க ஏன் தம்பியை கூப்பிடியா? அது வீட்ல ஜென்ஸ் யாருமே இல்லல்ல, க்ளீன் பண்ணனும். நாளை யாரும் நான் ஒற்றை அடிச்சுக்கிட மாட்டேன், அதுக்கு தான் சேகரை கூப்பிடலாமேன்னு வந்தேன். ஏய், ரொம்ப பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, குடுமையை ஒற்றை கம்பளை கட்டி அடிச்சு விடுவேன். ஆமா, உங்க அப்பா உங்க மாமால இருந்தாலும் எந்தாலும் பயணம் போயிட்டாவே. அது எனக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக தான் எல்லாரும் இங்க இருந்தாவே. அதான் முடிஞ்சிருச்சுல, எல்லாரும் ஊருக்கு நீ காலையில கிளம்பி போயிட்டாவே. ஓ, போறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஊருக்கு கிளம்புறதுல வேலை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? உன் வீட்ல இருக்கவங்கள சொல்ல முடியாது, என் தம்பியை மட்டும் சொல்லிக்கிட்டு வந்துருவாங்க. ஏக்கா, சாமி வீட்ல யாரும் இல்லன்னு தானே நீ கூப்பிடுற? நான் போயிட்டு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு வந்துறேன்க்கா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டை க்ளீன் பண்றேன். இல்ல, நீ ஹெல்ப் பண்ணக்கு போவ. ஆனா அந்த குடுமி வேற ஏதாவது திட்டத்தாங்க வச்சிருப்பா, வெடிகுண்டு இருக்கும். போனேன்னு வச்சுக்கியா, பெரிய ஆபத்து உனக்கு காத்துட்டு இருக்கு. இங்கே மரியாதையா இருந்துரு. அதெல்லாம் ஒரு ஆபத்தும் கிடையாது, ஒரு வெடிகுண்டு ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா தான் நான் கூப்பிட்டே வர சொல்லுங்க.
குடுமி பறந்துற மரியாதையா ஓடிரு. ஏல நீ போய் முதல்ல விளக்கு மாத்த எடுத்துட்டு வா. முதல்ல இந்த குடுமி அடிச்சு தோர்த்துவா, அதுக்கு பிறகு ஒற்றை அடிப்போம். ஒரு ஹெல்ப் கூட பண்ண விட மாட்டாவே. ஃப்ரெண்ட்னு எனக்கு இருக்குது சேகர் மட்டும் தான். அவனே எனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அத அப்பவே சொன்னேன குடுமி. உன் குடுமியில ஒருத்தன் பூவை சொரிட்டு போனால அவனை கூப்பிடு நீ. இங்க பார், உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒழுங்கா பொண்ணா லட்சணமா அடக்க ஒடுக்கமா இருக்கக்கு பாரு. என் தம்பி இழுத்து தெருல உள்ளானி பார்த்தா கொண்டே அறுத்துடுவேன். போ, முடிஞ்ச ஒற்றை அடி இல்லைன்னா வீட்டை உடைச்சு போடு. நான் போறேன். ஏக்கா சாமி பாவம்டா, ஹெல்ப் பண்ண கேக்குறா. நான் போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வீட்டை கழுவி விடுன்னு சொல்றியே, அசிங்கமா இல்லல? நாளைக்கு கக்கூச கழுவுக்கு வாங்கி கூடுவா. இப்படி ஒண்ணொண்ணுக்கா அந்த கொண்டையில குடும்பியெல்லாம் கூடுவால நீ போவியோ? எப்படிதான் அம்மா நீ பெத்து வளர்த்தாலும் எனக்கே தெரியல. ஏக்கா இதெல்லாம் ஒரு சாதாரண ஹெல்ப் தானே, ஏன்டா டென்ஷன் ஆவறா? ஆவல, நீ பண்ணிய காரியத்தை பார்த்தா டென்ஷன் தானா ஆகுது. நேத்து இப்படிதான் எந்தாலியா ஒளிஞ்சு போயிட்டா எவன் வீட்டை கழுவுக்கு போனேன்னு தெரியல. ரேஷன் கடைக்கு போய் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க போலான்னு பார்த்தா என் கையில ரேக விட மாட்டேன்ட்டு வேற அம்மையை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேர்க்கா பயணம் போயிட்டு ராத்திரி வந்திருக்கா. எந்த ஆளால ஒளிஞ்சு போயிட்டு வந்தா? ஏக்காது ஃப்ரெண்ட் கூட வெளிய போனேன். ஃப்ரெண்ட் பெரிய ஃப்ரெண்ட் வளால தான் உருப்படாம போறியே. போல போய் தொடப்பத்தை எடுத்து வந்து மால ஒற்றை அடி. சேகர் மச்சான் என்னது இது? சேகர் மச்சான் வந்து வருது. கண்மணி உள்ள வா கண்மணி. கண்மணி தான் வரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏக்கா அவதானே நீ மச்சான் கூப்பிடுவா. இல்ல இவ எதுக்கு கூப்பிடியான்னு தெரியல, வாய் மூடிட்டு இருக்கானே, நான் தான் பேசுவேன். அம்மம்மா கொண்டகாரியும் மண்டகாரியும் சுத்தி வராளுவம்மா. இந்த மீன்காரி மாவ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டட்டும். சேகர் மச்சான் உங்களை எங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏய் எதுக்கு? அது வந்து நீ பொங்கல் வருதுல்ல, அதுக்கு என் தம்பி வந்தா பொங்கல் வைக்கணுமா? இல்ல நீ பரன்ல கிடக்குற பொருள்லாம் கீழே இறக்கி வச்சு சுத்தம் பண்ணிட்டு மேல தூக்கி வைக்கணுமா? அதுக்கு தான் சேகர் மச்சானை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நல்லா சொல்லுவா அந்த மீன்காரி. என் தம்பி பார்த்தா உங்க அம்மைக்கு என்ன தெரியுதா? பொங்கல் வந்துட்டா இவ வீட்ல போய் என் தம்பி வேலை செய்யணுமா? என் தம்பி பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த குடுமி என்னன்னா என் தம்பியை ஒட்டை அடிக்க வாங்கி கூப்பிடியா? நீ என்னடானா பரன்ல இருக்க பொருள் எல்லாம் இறக்கணும் வாங்கி கூப்பிடியா? ஏதாவது விசேஷம் வந்துட்டா போதும் என் தம்பியை வச்சே வேலை வாங்கிருங்க. ஏன் உன் அண்ணன் போயிட்டாரு? அண்ணி பொங்கலுக்கு லீவ் விடுறாங்கல்ல, அதனால இப்போ ஃபுல் டைம் ஆபீஸ்ல வச்சு வேலை வாங்குறாங்களாம். அதனால எங்க அண்ணா ஆபீஸ்க்கு போனா லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. ஓ உங்க அண்ணன் வேலைக்கு போயிருவாரு, என் தம்பி வந்து உன் வீட்டுல வேலை பார்க்கணும். நல்லா இருக்கு நியாயம். அண்ணி எங்க அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க சேகர் மச்சானை. ஏய் உன் ஆத்தாட்ட போய் சொல்லு, உன் கொண்டே அறுபடம் உங்க ஆத்தா கொண்டே அறுபடம். அண்ணி ஒரு 5 minutes கூட ஆகாத அண்ணி, உடனே மச்சான் வந்துருவாரு. அவனை பாத்திரத்துல இறக்க கூப்பிடியா இல்ல டூயட் பாட கூப்பிடியா? 5 minutesல முடிஞ்சிருக்கு. பாத்திரம் இறக்கணும்னு அம்மா சொன்னாங்க அண்ணி, எனக்கு தெரியாது. என்ன பாத்திரம் அப்படி இருக்கு? உன் ஆத்தாக்காரி இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த மீன் கூடையில 4 பாத்திரத்தை போட்டு கொண்டு வந்தா, அதுவும் சோறுகாரி ஆக்கியது. அப்படி என்னது பரன்ல ஏறி போய் உட்கார்ந்திருக்கு? அண்ணி நீங்க எங்க அண்ணிக்கு கொடுத்தீங்கல்ல பொங்கல் சீர் பாத்திரம்லாம், அதுதான் தூசி பிடிக்காம இருக்கட்டும்னு கவர்ல போட்டு மேல தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா தூசி தட்டிட்டு தூக்கி வைக்கணுமா? கவர் இல்லாத பாத்திரம் நல்லா தூசி பிடிச்சு போய் இருக்கா, அதெல்லாம் விளக்கி வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நீ உங்க வீட்டு பாத்திரம் தான் மேல இருக்கு. அதனால என் வீட்ல இருந்து என் தம்பி வந்து வேலை செய்யணும். ஏய் வேணும்னா உன் ஆத்தால மேல ஏத்தி விட்டு இறக்கி விட சொல்லு, இல்ல உன் அண்ணங்கார் வந்த பிறகு இறக்க சொல்லு. என் தம்பில அங்க வர முடியாது, இங்கே எங்க விட்ட வேலை கிடக்கு. ஏக்கா 5 நிமிஷம் தான் போயிட்டு வந்துறீங்கக்கா. ஏல இந்த குடுமிகாரிகள் வேலை சொன்னா மட்டும் ஓடி போணுங்கறியே, உன் கல்யாணத்துல இருந்து அக்கறை இல்லாம போச்சே ஏல. அப்ப மட்டும் ஏதோ செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு குடுத்த மாதிரியே இருந்துட்டு இருந்தா, இப்ப இவ்வளவு கூட்டம் வந்து மட்டும் பயன் எடுத்து ஓடுறீங்கறியே எதுக்கு? இப்படியே இருக்கா தம்பி சேகரி, எவ்வளவு மதிக்க மாட்டாவனிய? உன்னை வேலைக்காரனை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாள்வே. அண்ணி நான் அப்படிலாம் கிடையாது, சேகர் மச்சானை மதிச்சு தான் கூப்பிடுறேன். அவரை எப்பவுமே தூக்கி எறிஞ்சிட்டுலாம் போக மாட்டேன். நான் உன்கிட்ட கேட்டனோ, இங்க பார் கருவாடி, கருவாட்டுக்கு மண்டை இருக்கோ கொண்டா இருக்காது. போ உன் ஆத்தா மீனதுக்கு பரன்ல ஏறி எல்லாத்தையும் இறக்கி போட்டுவா.
போயிருவோம். போறான பையன் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு காதுல விளையலையோ? செய்ய கூடாதுன்னா கூடாது. உங்க தம்பியே செய்யறேன்னு சொல்லியாவே நீங்க எதுக்கு இப்படி மறுக்கறிய? அனுப்பி விடுங்க வானரி. ஏ தம்பி வரமாட்டா மீன்காரி, மரியாதை எங்க இருந்து ஓடிரு. ஏ கருவாடி வாத்தால கூட்டி கிளம்பு. மா வா போவோம். சேகர் மச்சானுக்கு அவங்க வீட்டை க்ளீன் பண்ணட்டும். நாளைக்கு வேணா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லலாம். என்னது க்ளீன் பண்ணணுமா? அது ஒண்ணே இல்ல வானரி, பாத்திரத்தை இறக்குறது எல்லாம் அப்படி சொல்லியா? சொல்லுவா, நல்லா சொல்லுவா மீன்காரி. என் தம்பி இழுச்சவன் உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கான்ல சொல்லுவிய. போங்க, நாளைக்கு வர முடியாது. சரி சரி, பேரவ வந்து நான் சம்மந்தி கிட்ட பேசிக்கிடி. ஆமா பேசுவா, சம்மந்தி கிட்ட வந்து சமாதானம் பேசுவா. பேதியப்ப மீன்காரி என்ன வரத்து வரா? இல்ல நீ பல்ல இழுச்சிட்டு இதுல நிக்கிறிய, அந்த தொடப்பத்தை போய் எடுத்து வாங்க சொல்லி எத்தனை மணி நேரம் ஆச்சு? போல போய் எடுத்து வா, சுத்தம் பண்ணுவா. என்ன போறதுக்குள்ள எத்தனை பேர் வந்து தொலை போறாங்களோ போல. ஏ அம்மம்மா ஒரே சோதனையெல்லாம் இருக்கு. அந்த குடுமி தலையில பூவை நட்டதுக்கு வர இங்க வந்து தான் சோதனை பண்ணிட்டு போறா. இந்த கருவாடு சோதனைக்கு மேல சோதனை, ஆத்தா பெரிய சோதனையா இருக்கு. எவ்வளவுமே சரியில்லையே. என் தம்பியை நிம்மதியா வாழ விட மாட்டாலும் போல இருக்கே. சுத்தி சுத்தில வராளுவே. கொண்டை அறுத்து பொங்கல் வச்சாதான் சரி வரா. ஏக்கா இருட்டிட்டுக்கா, ரூபி உறங்கிருப்பாளா? இல்லடா, என்ன உறங்கிருக்க மாண்டா. ஏக்கா உங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுமா, அப்பவே சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டு அவிய ரூமுக்கு போய் படுக்க போயிட்டாவே. வேற வேணக்கா, வாங்க போவோம். உறங்கிருப்பா. இல்லம்மா, ஒரு 11 மணிக்கு மேலதான் அவன் நல்லா உறங்குவா. அதுக்கப்புறம் போய் செக் பண்றதுதான் நல்லது. ஏக்கா இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுல சீக்கிரமா சாப்பிட்டுட்டோம். ராத்திரி இந்த உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறதுனால சீக்கிரமாவே சாப்பிட்டாச்சு. கிளவு நேரம் சாப்பிட்டுட்டு படுக்கவே போயிட்டாவே. நான் தான் இங்க வந்திருக்கேன். சரிம்மா, உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். உண்மையை கண்டுபிடிச்சாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும்டா தங்கச்சி. ஆமாக்கா, பின்ன இத மனசுலயே வச்சுக்கிட்டு எனக்கே கஷ்டமால இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆமாமா, நல்ல பிள்ளைன்னு என் பேரனுக்கு கட்டி வச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உண்மையை சொல்லியே அவிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஏக்கா அந்த பிள்ளைக்கு அப்படி பிரச்சனை இருக்கா இல்லையானே நம்மளுக்கே தெரியலையே. குடுமிதான் அப்படி சொல்லிட்டு இருந்தா அது உண்மையா இருக்குமா என்னன்னு தெரியாது. இல்லம்மா, அவ என்னையே அடிச்சிட்டா பாத்தியா? எனக்கு நம்பிக்கையே இல்லை இப்போ. ஏன்னா பாட்டின்னு ரொம்ப பாசமா இருப்பா. என்னையவே அடிச்சிட்டா. இப்போ முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேசுறது இல்ல. கேட்டா கனவு கண்டு அடிச்சேன்னு சொல்லியா. என்னது கனவு கண்டு அடிச்சாலாமா? ஏரியவியல கனவு கண்டு அடிச்சிருவாளோ? அதாம்மா, எனக்கும் ஒன்றும் புரியல. கனவுல எதையோ பார்த்து பயந்து முழிச்ச உடனே அடிச்சிட்டேன் பாட்டின்னு சொன்னா. நானும் சரிமா இருக்கட்டும்னு அந்த ஆளை விட்டுட்டேன். எனக்கு ஆனா சந்தேகமா தாண்டா இருக்கு தங்கச்சி. சரிக்கா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடுவோம். உண்மை என்ன பொய் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. சரிம்மா, அவ படுக்கைன்னு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம இதுல உட்காருவோமா? சரிங்கக்கா உட்காருங்க. உட்காரியது சரிதான், நம்ம இறங்கிடக்கூடாது. பேரவு ரூபி பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கா இல்லன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிட முடியாது. அதெல்லாம் உறங்க மாட்டோம்டா. இன்னைக்கு எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும். எப்பவுமே எனக்கு 11 மணிக்கு மேலதான் உறக்கமே வரும். இன்னைக்கு என்னன்னே தெரியல, கண்ணெல்லாம் தூக்கத்துக்கு சுருவிக்கிட்டு வருது. ஆமாக்கா, நான் சீக்கிரமா சாப்பிட்டேன் பத்தியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா உறங்கிடக்கூடாதுக்கா. உறங்கிட்டா உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாது. ஆமாண்டா தங்கச்சிம்மா, இதுல என்னோட பேரனோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. அவனுக்கு நான் தான் பார்த்து இந்த பிள்ளைய கட்டி வச்சேன். அவன் வாழ்க்கையை காப்பாத்தணும். அதனால ராத்திரி முழுக்க உறங்காம இருந்தாலும் சரி, இந்த உண்மைகளை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிடலாம்க்கா, கவலைப்படாதங்க. சரிம்மா, நீ முழிச்சிடு. அக்காவுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, லேசா சாஞ்சுக்கிடட்டுமா? சரிங்கக்கா, தான் நான் முழிச்சிருக்கேன்ல, லேசா பாடுங்க. 11 மணி ஆவதான், இன்னும் நேரம் இருக்குல்ல, நான் உங்களை எழுப்பி. சரிடா தங்கச்சி. ஏக்கா ரூபிக்கு நிஜமாலே அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா என்ன செய்விய? எனக்கும் தெரியலம்மா, என்ன முடிவுகள் எடுக்கனே தெரியல. ஒரே குழப்பமா தான் இருக்கு. முதல்ல அந்த பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்கக்கா, முதல்ல கண்டுபிடிப்போம். பிரச்சனை இருந்தா எப்படி சரி பண்றதுன்னு பாப்போம். என்ன குறட்ட விட்டுட்டியோ உறங்கிட்டியலோ? ஒத்தையில 1 மணி நேரம் எப்படி சும்மாவே உட்கார்ந்துருக்க? அக்கா பேசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல,
சரி நம்மளும் லேச தலையை சாய்ப்போம். நாம என்ன வரங்கையா போறோம்.